வேளாங்கண்ணி சுற்றுலா சென்ற 5 கல்லூரி மாணவர்களுக்கு நேர்ந்திருக்கும் கோரம் சென்னை சேத்துப்பட்டு மக்களை கண்ணீரில் தத்தளிக்க வைத்திருக்கிறது. இந்த துயர சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாதா தேருக்காக போயிருந்தாங்க. மணல்ல சிக்கி உள்ள பாடி இறந்துட்டாங்க. சென்னை சேத்பட்டு குடிசை மாற்று வாரியமே மூவரின் உயிரிழப்பால் கதிகலங்கி போயிருக்கிறது. வேளாங்கண்ணி மாதா கொடியேற்ற திருவிழாவிற்கு நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா சென்ற 5 கல்லூரி மாணவர்களுக்கு நேர்ந்த சோகமே இதற்கு காரணம். மாதா கொடியேற்ற திருவிழாவில் கலந்து கொண்ட 5வரும் வரும் வழியில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா கோவிலுக்கு சென்று வழிபட்டுள்ளனர். அப்போது 5 இளைஞர்களும் பூண்டி மாதா கோவில் அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க இறங்கியதால் இந்த கோரம் அரங்கேறி இருக்கிறது. கோயில் தேருக்கு மாதா தேருக்காக போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே சுற்றி பார்க்கறதுக்காக பூண்டி மாதா கோயில் பக்கத்தில் உள்ள பூண்டி டேமுக்கு குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில் சரியாக ஒரு 7:30 மணி 8 மணிக்கு போயிருக்காங்க. போன பசங்க நீச்சல் தெரியாத பசங்க எல்லாருமே போய் குளிக்கும்போது மணலில் சிக்கி உள்ள பாடி இறந்துட்டாங்க. 5 பேர் இறந்துருக்காங்க. அதில் 3 பேரோட பாடி எடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருந்த பசங்க, நல்ல பசங்க. ஏரியாவுக்கு பெரிய இழப்பாக இருக்குது. இளைஞர்கள் 5வரும் நீரில் அடித்துச் செல்லப்படுவதை கண்டு உறைந்து போன பக்தர்கள் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் 5வரில் 3 சடலமாக மீட்டிருக்கின்றனர். இந்த கோர சம்பவம் சென்னை சேத்பட்டு குடிசை வாரிய பகுதியை நிலைகுலைய செய்திருக்கிறது. 5 இளைஞர்களில் சிலர் படித்துக் கொண்டே பார்ட் டைமாக வேலை பார்த்து வந்ததாகவும் கண்ணீர் ததும்ப வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். கிஷோர், கலைவேந்தன், மனோகரன் என 3 போலீசார் சடலமாக மீட்ட இந்த சம்பவத்தில் சகோதரர்களான பிராங்க்லின் மற்றும் ஆண்ட்ரூ ஆகிய 2 தொடர்ந்து தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.